ನಂಗ ನಾಕು ಬೆಟ್ಟ ಟಿವಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಲೈಕ್ ಮಾಡಿವಿ, ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿವಿ, ನಿಂಗ ಅರದವಕಗೂ ಗ್ರೂಪ್ಗೂ ஷேர் ಮಾಡಿவிಂದು மனசு தும்பி கேட்டுந்தியோ. நாக்குப்பட்ட தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருப்பவர் பேராசிரியர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க. என்னோட பேர் ஹரிகிருஷ்ணன். நான் நடுவுட்டி ஊர்லேருந்து இருக்கேன். டெப்டி ஏரியா கமாண்டர். எனக்கு முன்னாடி என்னோட சீனியர் இருக்காங்க. அவங்க பேர் வந்து சிவகங்கை அப்படின்னு மேடம். அவங்க வந்து ஏரியா கமாண்டராக இருக்காங்க. நான் வந்து நடுவுட்டி ஊர்லேருந்து வர்றேன். பேசிக்கலி ஐம் படுகா கை. நான் ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன். கோத்தகிரி NPA சென்டினரி பாலிடெக்னிக் காலேஜில் நான் சீனியர் லெக்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 96லேருந்து நான் அங்கே 29 வருஷமாக அங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது என்னோடய பேஷன் வந்து இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்றதுனால நான் இதில் சேர்றதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு இந்த 6 மாதமாக நீங்கள் டெப்டி ஏரியா கமாண்டராக ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா சாதாரணமாக பேராசிரியர்கள் அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த யூனிஃபார்ம் சர்வீஸில் அதுக்கான ஈர்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் உங்களுக்கு இயல்பாக இருந்திருக்கிறது. இதில் என்ன எங்களுக்கு அப்படின்னா, இப்போ ஊர்காவல் படை என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல அப்படிங்கிறத உண்மை. ஆமாங்க. நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா போலீஸ் நிற்பாங்க கூடவே. இந்த மாதிரி கூட்டங்கள் அதிகமாக இருக்கும்போது திருவிழா காலங்களில் இந்த மாதிரி காலங்களில் சில பேர் அவங்களுக்கு உதவியாக அந்த யூனிஃபார்ம்லேயே நிற்பாங்க. அவங்க யாருன்னா அதுங்க ஹோம் கார்டு அப்படின்ட்டு போவாங்க. சரி. ஆக அதனுடைய அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலாக இந்த ஹோம் கார்டு அப்படின்றது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற கூட வர்றத ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஹோம் கார்டுனா ஏதோ ஒரு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இட் இஸ் நாட் லைக் தட். ஹோம் கார்டுன்றது வந்து இப்போ ஒரு ஈக்குவலன்ட் டு போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஒரு போலீஸுக்கு என்ன ஒரு இது இருக்கோ அதே மாதிரி ஹையரார்கி ரேங்க் எல்லாமே இருக்குங்க. இந்த ஹோம் கார்டு வந்து இப்போ early 60s வந்து நம்மளுக்கு இந்தியா சைனா வார் வர்றப்போ நம்மளோட மிலிட்டன்ஸோட மிலிட்டன்ஸ் வந்து கம்மியாக இருந்ததுனால அந்த டைமில் நம்மளுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஹோம் கார்டுன்றதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொஞ்சம் பேரை வந்து ஊர்காவல் படையில் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து த்ரூஅவுட் இந்தியாவுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அது ஃபஸ்ட் என்ன அந்த பார்டர் சைடில் மட்டும்தான் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அது த்ரூஅவுட் இந்தியாவில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இப்போ எல்லா ஸ்டேட்லேயுமே இந்த ஹோம் கார்டு இருக்குங்க. கண்டிப்பாக. அதாவது ஒரு துணை காவல் படை அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக. ஒரு காவல்துறைக்கு துணை இருக்கின்ற ஒரு காவல் படை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அந்த காவல்துறைக்கு இருக்கக்கூடிய அத்தனை கடமைகளும் இவங்களுக்கு இருக்கு. கண்டிப்பாக இருக்கு இல்லையா? கண்டிப்பாக இருக்கு. அப்படிங்கிறப்போ ஒரு அருமையான ஒரு பணிதான். ஆனா இதை பற்றின ஒரு சரியான புரிதலோ விழிப்புணர்வோ நம்ம மக்களுக்கு இல்லாதனால தான் நிறைய இளைஞர்கள் இதுல வந்து சேர்றதுக்கு என்ன ஏதுன்னு தெரியாமையே போயிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி சில ஒரு அந்த யூனிஃபார்ம் சர்வீஸுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் அவங்களுக்கு இயல்பாக இருக்கிறவங்க சில பேர் மட்டும் தேடி போகிற மாதிரி தான் நாங்கள் இப்போ பார்க்குறோம். அது உங்களுடைய பார்வையில் எப்படி தெரியுது? ஆக்சுவலாக நிறைய பேருக்கு வந்து இந்த அவேர்னஸ் இல்லைன்றது உண்மைங்க. ஏன்னா அதாவது அவங்களோட பேஷனேட்டை வந்து இருக்குது. அவங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் மேலே ரொம்ப மோகம் இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு இந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறது தான் வந்து இதுக்கு காரணம். அண்ட் நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட SP மேடம் அவங்க வந்து நிசா மேடம் IPS நிசா மேடம் அவங்க வந்து இப்போ வந்து புதுசாக எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். 10th வந்து இதே வந்து இதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10th பாஸ் ஆர் ஃபெயிலாக இருந்தால் கூட போதும். பட் பேசிக்காக அவன் ரொம்ப ஒரு ஆனஸ்டியான ஒரு பெஸ்ட் டிசிப்ளின்டு மேனாக இருக்கணும். அதுதான் இதோட அட்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அது இருந்துச்சுனாலே நம்ம அதாவது அடிப்படையான ஒரு சமூக பணி செய்வதற்கான ஒரு ஒழுக்கம் இருக்கணும். அவ்வளவுதான். அந்த ஒழுக்கம் வந்து கண்டிப்பா. இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த பிசிக் இருக்கணுமா, அந்த உடம்பு இந்த மாதிரி போலீஸ்க்கெல்லாம் எடுக்கும் போது அந்த உடல் தகுதி இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு எல்லாருக்கும். அது வந்து ஆக்சுவலாக உடல் தகுதின்றது ஒரு பேசிக் ஒரு மினிமம் லெவல் ஆஃப் உடல் தகுதி இருக்கணும். நீங்கள் வந்து வென் கம்பேர் டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸை கம்பேர் பண்ணுறப்போ அந்த அளவுக்கு ஃபிசிக் கண்டிப்பா வேணும்ன்றது இல்லைங்க. பட் இருந்தாலும் ஒரு மினிமம் லெவல் ஆஃப் உடல் தகுதிங்கிறது இருக்கணுங்க. அப்போ அந்த ஏன்னா அந்த ஒரு 8 hours டியூட்டி கொடுக்குறப்போ அதை வந்து ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ரெஸ்கியூஸ் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பண்ணுறப்போ
அதுக்கு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மினிமம் லெவல் ஆஃப் உடல் தகுதி கண்டிப்பா இருக்கணுங்க. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கு ஏதாவது பயிற்சிகள் கொடுக்குறாங்களா? ஆமாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 45 நாள் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. அப்போ நீங்க ஜாயினிங் டேட்ல இருந்து பார்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 45 டேஸ் ட்ரைனிங் கண்டிப்பா அட்டன் பண்ணணும். அதை அட்டன் பண்ணீங்கனால கிட்டத்தட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், என்னென்ன மாதிரியான இதெல்லாம் இருக்கணும், ஃபிட்னஸ் எல்லாத்தையுமே அங்கே கொண்டு வந்துருவாங்க. அப்போ ஒரு போலீஸ் பீப்புளுக்கு என்ன ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு பந்தோபஸ்து டைம்லையோ இல்லை ஒரு டிராஃபிக் இடத்துலையோ எப்படி கண்ட்ரோல் பண்ணுன்றதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஃபுல் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஓரளவுக்கு காவல்துறையினருக்கு கொடுக்குற அந்த பயிற்சி இவங்களுக்கும் கொடுத்துருவாங்க. கண்டிப்பா கொடுத்துருவாங்க இல்லையா? இப்போ அடுத்தது என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, இதுக்கு ஏதாவது வயது நிர்ணயம் செஞ்சுருக்காங்களா? யாரெல்லாம் சேரலாம்? இது வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே சேரலாம். ஆண் பெண் 2 பேருமே சேரலாம். 18 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும். 50 வயசு வரைக்கும் கூட சேரலாம். ஆமாம், அது 45 வயசு, அது 40 வயசு அந்த ரேஞ்சில் எல்லாம் இருந்தால் இது பெட்டராக இருக்கும். அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்குன்றாங்க. பட் ரொம்ப எனக்கு இன்வால்மெண்ட் இருக்கு அப்படின்றது 50 வயசு கூட நீங்கள் வந்து சேர்றது. குவாலிஃபிகேஷன் தான் வந்து மினிமம் 10th பாஸ் ஆர் ஃபெயிலே வந்து இருந்தால் போதும். அவங்களுக்கு இல்லை ஒரு பேசிக்காக ஒரு விஷயத்த சொன்னால் புரிஞ்சிக்கிற அளவுக்கான கெப்பாசிட்டி வேணும். அது வந்து ஏன்னா கற்றுக்கணுன்ற அந்த ஒரு ஆர்வம் இருக்கணும். யூனிஃபார்ம் மேலே ஒரு மோகம் இருக்கணும். ஒரு மரியாதை, ஒரு மோகம், எனக்கு அது மேலே ஒரு பேஷனேட்டாக இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவங்க வந்து அதுல வந்து நல்லா ஷைன் பண்ண முடியும். ஒரு நேம் ஷேக்காக வந்து நான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன், இல்லை நான் ஹோம் கார்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேருக்காக இருக்கக்கூடாது. ஒரு கடமை உணர்வோடு இருக்கணும். அதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சர்வீஸ் மைண்ட் இருக்கணும். ஏன்னா இது வந்து பியூர்லி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுங்க. இதுல ஏன்னா ஒரு ஃபுல் சம்பளம் கொடுத்துட்டு பண்ற வேலை இல்லை. அதனால நம்ம சர்வீஸ் மைண்டடாகவும் இருக்க வேண்டியிருக்கு. ஒரு கடமை உணர்வோடு இருக்கணும், ஒரு ஒழுக்கத்தோடு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாக இருக்கு. கண்டிப்பா அப்படி இருந்தாதான் வந்து இதை வந்து அவங்களால வந்து ஷைன் பண்ணி. இதுல இன்னொரு விஷயம் சார், நாங்க பாக்குறோம் நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், பிரைவேட் எம்ப்ளாயீஸ் அவங்கெல்லாம் வந்து சேர்ந்துடுறாங்க, அவங்களும் சர்வீஸ் பண்றாங்க. நாங்க பாக்குறோம் டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அது எப்படி அவங்களுக்கு சாத்தியப்படுது? ஆக்சுவலா இது வந்து ஒரு மாசத்துல வந்து ஒரு 5 நாள் டியூட்டி கண்டிப்பா அட்டென்ட் பண்ணணும். அந்த 5 நாள் டியூட்டின்றது வந்து உங்களோட ரெகுலர் டியூட்டியை போக அந்த 5 நாள் எப்படி நீங்க கொண்டு வரீங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம 5 நாள் நீங்க டியூட்டி அட்டென்ட் பண்ணணும். அது போக இன்னொரு 5 நாளும் அடிஷ்னலாக கொடுப்பாங்க. அப்போ 10 அது ஸ்பெஷல் கால் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது எமர்ஜென்சி பீரியட்ல அந்த மாதிரி பீரியட்ல இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நாளைக்கு கூட ஒரு நம்ம எம்ஆர்சி ஸ்டாஃப் காலேஜுக்கு ஒரு அஃபிஷியல் வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த ரோட் பந்தோபஸ்து போடணுன்றதுனால நாளைக்கு ஒரு டியூட்டி வருது. அப்போ இந்த 5 நாள் போக அடிஷ்னலாக ஒரு 5 நாளும் சேர்ந்து நம்ம டியூட்டி பார்க்க வேண்டியது. பார்ட் டைம் வேலை செய்யற மாதிரி தான் இல்லையா? ஆமா, இது ஒரு பார்ட் டைம் ஜாப். அரசு பணியாளர்கள் எல்லாரும் அதுல கலந்துக்கலாம், எடுத்துக்கலாம். கண்டிப்பா அவங்களுக்கு அதுல சேர்ந்துட்டு அவங்க பணியாற்றலாம். ஆமாங்க இல்லையா? அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ வந்து அவங்க போறதுக்கு வர்றதுக்கு அவங்களுடைய செலவு இதெல்லாம் எப்படி சமாளிக்கணும்? நான் முதல்ல சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் சர்வீஸ் கண்டிப்பாக அந்த ஒரு மனப்பான்மை நம்மகிட்ட இருக்கணுங்க. 560 ரூபா வந்து ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. பர் டே வந்து 560 rupees தர்றாங்க. ஒரு ஹானரோரியம் தான். இது வந்து ஒரு சேலரி மதிப்பூதியம், அந்த ஹானரோரியம் தான் தர்றாங்க. இப்போ அதை வச்சு நம்ம வந்து இப்போ ஏன்னா ஒருத்தர் வந்து சர்வீஸ் பண்றாங்கன்னு தெரியும், அந்த சர்வீஸ் மட்டும் பண்ண அவங்களோட இதுக்கும் கொஞ்சம் வேணும் இல்லைங்களா? அவங்களோட ஃபேமிலி நடன்றது கொஞ்சம் அதுக்காக சப்போர்ட் அவங்கள வந்து ஒரு தட்டு ஊக்குவிக்கிறதுக்காக கொடுக்கறதா இந்த மாதிரி. ஏன்னா அவங்க வந்து போறதுக்கான செலவு எல்லாம் இருக்கு, உணவு எல்லாம் இருக்கு. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு மதிப்பூதியமாக அந்த 560 ரூபா கொடுக்குறாங்க. பட் இதை வந்து இப்போ ப்ரொபோசல் போயிருக்கு 700 ரூபா பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களோட ஒரு அது இல்லாமல் 5 நாள் டியூட்டின்றது 10 நாளைக்கு வந்து கேட்குறாங்க. 10 நாள் இல்லை, அது போக ஸ்பெஷல் கால் அவுட் ஒரு 5 நாள் 15 நாள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,500 ரூபா கிட்ட வந்துருங்க. 700 ரூபா போட்டு ஒரு 15 நாள் போட்டாங்கன்னா ஒரு 10,500 ரூபா நம்மளுக்கு வரும். அது ஓரளவுக்கு கன்சிடரபிளா இருக்கும். பட் அது போக இப்போ ஒரு
ஒரு ஒரு கேஸ் ஒன்று நிலுவையில் இருக்குங்க. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேற நியர்பை ஸ்டேட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போவே வந்து ஒரு பேசிக் கன்சாலிடேட் சேலரின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு 18,000 20,000 அந்த மாதிரி ஒவ்வொரு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சேலரி நம்மளுக்கு கிடைச்சதுன்னா இன்னும் பெட்டராக இதை சர்வ் பண்ணுறதுக்கு வர்றவாங்க அப்படின்ற ஒரு தாட். கண்டிப்பாக ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி இந்த மாதிரி நகரப்பகுதிகளில் தான் ஹோம் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்க்குறோம். அங்கே தான் கூட்டமாக இருக்கும்போதெல்லாம் பார்க்குறோம். அப்படிங்கிறப்போ இப்போ நம்ம நீலகிரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 350-400 ஹட்டிஸ் இருக்குது. அது போக இன்றைக்கு புது புது குடியிருப்புகள்லாம் நிறைய வந்துட்டு இருக்கப்போ அந்த பகுதிகளுக்கும் இவர்கள் பயன்படுத்த முடியுமா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாங்க. இப்போ எந்த இடத்துல இப்போ எங்கெல்லாம் இவங்களோட சேவைகள் எங்கெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வர்றாங்க, விஐபிஸ் வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு பந்தோபஸ்து பார்க்க வேண்டியிருக்கும். இன்னொன்று ஒரு ஃப்ளவர் ஷோ, ஃப்ரூட் ஷோ இந்த மாதிரி நடக்குது, அந்த ஒரு ஃபுல் மந்த்துக்கு நமக்கு பார்க்க வேண்டியிருக்கும். இப்போது இந்த சிறியூர் பண்டிகை இருக்குது, பொக்காயபுரம் பண்டிகை இருக்குது, பெரிய பண்டிகைகள் இருக்குது. இப்போ குன்னூரில் வந்து இப்போ மாரியம்மன் திருவிழா இருக்குது, இந்த சென்ட் ஆண்டனிஸ் சர்ச்சில் வந்து திருவிழா இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் டைம்லலாம் வந்து இவங்களோட சேவைகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த இடத்துல தேவைப்படும். இது தேவைப்படுதுங்க. அந்த மாதிரி வரப்போ அது நகரப்புறங்கள்லயே நடக்கிற அப்படி இல்லைங்க. இப்போ நீங்க வந்து இப்போ பொக்காபுரம் பாத்தீங்கன்னா அது ஒரு ரிமோட் பிளேஸ்ல இருக்கு. அன்னமலை கோயில் இருக்கு, அது ஒரு ரிமோட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிமோட் பிளேசஸ்லயும் நடக்குது. அது இல்லாம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இவங்க படிக்கிறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டிசாஸ்டர் நம்ம நீலகிரி பொறுத்தவரையிலுமே அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பா ரொம்ப ரொம்ப அந்த பீப்புள் நமக்கு தேவைப்படும். கண்டிப்பா. நீங்க இந்த ரெஸ்கியூ பண்றவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியால இருந்து வந்து இங்க பண்றாங்க. 2 டீம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ரொம்ப மழையா இருக்கிறப்போ 2 ரெஸ்கியூ டீம் வர்றாங்க. அவங்களுக்கு இவங்க சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ அதே ட்ரைனிங் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது வந்து எங்க நடக்கும்னா, ஒண்ணு அது இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நீலகிரியிலேயே நடந்துச்சு. இப்போ அது வந்து இதுலயும் பழனிலையும் நடக்குது. ஸோ அது வந்து ஒரு 3 வீக்ஸ் 2 வீக்ஸ் அப்படியெல்லாம் நடக்குதுங்க. ஸோ அங்கேயும் அட்டன் பண்ணிட்டு வரலாம். அவங்க ரெஸ்கியூ டீம்லயும் இருக்கலாங்க. அந்த டீம் அது இல்லாமல் இந்த ஃபயர் அந்த மாதிரி எந்த மாதிரியான பேரிடர் மீட்பு பணிகளையும் இவங்களை வந்து ஈடுபடுத்தலாம். இதை தாண்டி ரெகுலரா ஊர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா போலீஸ்லயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொருத்தரை டெபிட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அந்த காவல்துறையினர் இந்த ஊருக்கு ஊர் காவலன் அப்படிங்கிற மாதிரி போட்டு அவங்க அங்கே பார்க்கணும். அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு ஊர்கள்லையும் இந்த மாதிரி ஊர்காவல் படை அந்த பணியாளர்கள் இருந்தாங்கன்னா அந்த ஊரினுடைய பாதுகாப்பு, அந்த ஊரில் நடக்கக்கூடியதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது. அதுதான் இப்போ இது எப்படி இருக்குன்னா, நீங்க ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர் நம்ம நீங்க சொன்ன மாதிரி ஒரு 500-600 சின்ன சின்ன ஊர்கள் அந்த மாதிரி எல்லாம் வந்து இங்க நீலகிரியில இருக்குங்க. அப்போ அந்த ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒருத்தர் வந்து ஒரு வந்தாங்கன்னா அந்த பேர்லயே இருக்குங்க ஊர் காவல் படை அப்படின்னு. நீங்க அவங்களே வந்து அங்க ஃபுல்லா சர்வ் பண்ண முடியுங்க. அவங்களோட ஹெல்ப்ல வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் மேனா இருப்பாங்க. அவங்க வந்து இன்டிமேஷன் கொடுப்பாங்க. ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஆச்சுன்னா இவன் அடுத்த நெக்ஸ்ட் மொமெண்ட்ல வந்து மற்றவங்க வந்து சேர்ந்து அங்க வந்து நம்ம ஹெல்ப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்பி மேடமும் சொல்றாங்க, ஏடிஎஸ்பி சார்ஸும் அவங்களும் அன்னைக்கு இதுதான் கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஒவ்வொருத்தர் மாதிரி வந்தாங்கிட்டாங்கன்னா இது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு காவல்துறைக்கு ஒரு தொடர்பு அலுவலரா அந்த ஊர்ல இருப்பாரு. உடனடியா ஏதாவது இருந்தா கூட காவல்துறைக்கு சொல்லி வரவழைக்க ஒரு நபராக அவர் கடமையாற்ற முடியும் அந்த பகுதியில் இருந்து. அப்படிங்கிறப்போ அதுக்கான முயற்சிகள் நீலகிரி மாவட்டத்தில் எந்த அளவுக்கு இருக்கு? ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி அந்த அவேர்னஸ் எல்லாம் இல்லாம இருக்கு. இப்போ வந்து அந்த அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுல நாங்க ரொம்ப முனைப்பா இருக்கோம். அதனாலதான் இந்த இன்டர்வியூக்கே வந்து மேடம் வந்து எங்களை அலோவ் பண்ணி சரி பண்ணுங்க அப்படின்னு. இப்போ இன்னைக்கு நாள்ல வந்து எத்தனை பேர் இருக்காங்க காவல்? இப்போ நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 440 பேர் வந்து சாங்ஷன்டு ஹோம் கார்ட்ஸ்ங்க. நீலகிரி கூடலூர், ஆமா, கோத்தகிரி, குன்னூர், ஊட்டி, கூடலூர், இந்த 4 அங்க ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்குமே வந்து இருப்பாங்க. இப்போ இந்த 440 பேர்ல வந்து இப்போ ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் பேர் கட் பண்ணிட்டோம். ஏன்னா அவங்க வந்து ஒரு பேரளவில் வந்து நான் ஒரு ஹோம் கார்டுன்னு வந்திருக்காங்க. பட் அவங்க வந்து எந்த ஒரு டியூட்டிக்குமே வர்றதில்லை, தொடர்ந்து வர்றதில்லை. அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு பேஷனேட், ஏதோ ஒரு ஆர்வத்தில் சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதில் இன்வால்மெண்ட்டாக வரலன்ற பட்சத்தில் அவங்களோட சேவை வந்து நம்ம அவ்வளோ ஒரு இதாக திருப்திகரமாக இல்லாததுனால
அவங்களெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அந்த மாதிரி ஒரு 126 130 பேர் நாங்கள் ரிமூவ் பண்ணி இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 310 பேர் இருக்கோம். இன்னும் ஒரு 130 பேர் வேகன்சி இருக்குங்க. இப்போ அதுக்கு நாங்கள் ரெக்ரூட் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து வாங்கி சொல்கிறத பார்த்தா நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு இதனுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமானாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாங்க. இப்போ நம்மளுக்கு 440 வந்து இப்போ சாங்ஷன், இப்போ இருக்கிற சாங்ஷன் 440. ஒருவேளை நம்மளுக்கு வந்து நிறைய பேர் ஆர்வம் காட்டினாங்கன்ற பட்சத்துல நம்ம வந்து மேடம்கிட்ட பேசிட்டு இல்ல அதை இது வந்து 440 500 ஆக்குறதோ 600 ஆக்குறதோ நம்ம பண்ணிக்க முடியும். நம்மளோட தேவைகள் அவ்வளவு இருக்குங்க. ஆனா இப்போ இன்னும் என்ன பண்றாங்க, நான் வந்து ஊர்காவல் படையில சேர்ந்திருக்கேன், யூனிஃபார்ம் சர்வீஸ், எனக்கு இது நான் இந்த சர்வீஸ் இந்த யூனிஃபார்ம் போடுறதுல நான் ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் இட். எனக்கு ஒரு மதிப்பு எனக்கு கண்டிப்பா இந்த மாதிரி நினைக்கிற எல்லாருமே நினைக்கணும். ஆனா அந்த மதிப்பு மட்டும் வேணும், எனக்கு நான் வேலை செய்ய மாட்டேன்னா அது முடியாது இல்லைங்களா? அதனாலதான் என்ன பண்றாங்க எல்லாருமே வந்து உங்களோட டைம் வந்து அட்லீஸ்ட் மாசத்துக்கு 5 நாள் இங்க கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்ன்றவங்க மட்டும்தான் இங்க வரும். நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் இன்றைக்கு ஊர்கள் இருக்காங்க. சின்ன சின்ன தோட்ட வேலைகள் செய்கிறவங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்களாம் இருக்காங்களே தவிர, அதை தாண்டி அவங்களால இந்த சமூகத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியாமையே அப்படியே இருந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறவங்களெல்லாம் நம்ம எடுத்து பண்ணணும் அப்படின்னா இந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கான முயற்சியை வந்து மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட காவல்துறையும் எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா கூடலூர்லேருந்து இவ்வளோ பெரிய ஒரு ஏரியா, கிட்டத்தட்ட 7 லட்சம் மக்கள் தொகை இருக்கிற இடத்துல நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 400 பேர் 500 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப குறைவான எண்ணிக்கையாக தான் எங்களுக்கு தோணுது. கண்டிப்பாங்க. இப்போ இதில் என்னன்னா அந்த 400 500 பேருன்றதுல இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, அந்த 130 பேர் நாங்கள் இங்கேருந்து டெர்மினல் வெளியே எடுத்தோம். அவங்க வந்து க்ரானிக் ஆப்சன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப வெகு நாளாக வந்து வராமல் இருக்கிறவங்க. அவங்ககிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்க, சார் எனக்கு வந்து வெளியில் போனால் எனக்கு 800 ரூபா சம்பளம் கிடைக்குது, 1000 நான் ஒரு கூலி வேலை செஞ்சால் எனக்கு வந்து 1000 ரூபா சம்பளம் கிடைக்குது, நான் மூட்டை தூக்குனா 1000 ரூபா சம்பளம் கிடைக்குது, நான் அங்கே போகலாமே, எதுக்கு 560 போகணுன்றாங்க. ஏங்க உங்களோட மெயின் எண்ணம் சர்வீஸ்ன்றதுல இருக்கணும். அப்படி இருந்தா அதுக்கு தான் நம்ம இது பண்றாங்க. அதனால தான் இது சர்வீஸ் ஆர்கனைசேஷன் சொல்றோம். நம்ம சர்வீஸ் பத்தி பேசவே இல்லை, எனக்கு சம்பளம் பத்தி பேசணும்னா நீ கேன் கோ சம்வேர் எல்ஸ். இங்க வரணுன்ற கட்டாயம் கிடையாது. நாங்க அப்படி யாரையும் அப்படி கம்பல் பண்ணி இங்க வரவழைக்கல. ஆர்வம் இருக்கணும், இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் மேல ஒரு ப்ரைட் இருக்கணும், எனக்கு ஒரு ரொம்ப ஒரு மோகம் ஈடுபாடு இருக்கணும், ஒரு சர்வீஸ் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்கணும். இந்த 3மே இருந்தாதான் நம்ம வந்து இங்க வரோம். கண்டிப்பா அதுக்கு நீங்களே ஒரு இது எடுத்துக்காட்டா இருக்கீங்க. ஒரு பேராசிரியராக அந்த ஊர்காவல் படையில் சேர்ந்து நம்ம வந்து பணியாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் நீங்க இந்த ஏரியா டெப்டி கமாண்டருங்கிற அந்த ரேங்க் வரைக்கும் வந்திருக்கீங்கிறப்போ நிச்சயமா இதை பார்த்துட்டு இருக்கிற இளைஞர்கள் இதை பற்றி சிந்திப்பாங்கன்னு நினைக்கிறோம். இங்க மக்கள் ஏன் தயங்குறாங்க வர்றதுக்கு அப்படிங்கிறதுக்கான நிறைய காரணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ன்றது பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல போஸ்டிங் போட்டாங்கன்னா அது ஒரு பனிஷ்மெண்ட் ஏரியான்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு இதெல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம நீலகிரியில் இருக்கிறவங்களுக்கு இதில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் தெரியும். இருந்தாலும் நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன், பிளைன்ஸில் டியூட்டி போடுறாங்க, ஒரு 8 மணி நேரம் டியூட்டி போடுறாங்க, ஒரு எமர்ஜென்சி ஆகுது, அவங்க வந்து காலைல ஒரு விஐபி வர்றாங்க, ஒரு ஈவினிங் 6 மணிக்கு வர்றாங்க, நைட் 10 மணிக்கு வரைக்கும் பேசிட்டு போகிறாங்கன்னா அந்த 11 மணிக்கு வந்து அவன் வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். நம்ம நீலகிரியில் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன் அந்த அதர் கன்ஸ்ட்ரைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க எங்கே ஸ்டே பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு ஒரு சிஎம் வர்றாங்க, டியூட்டிக்கு போகிறாங்க, ஊட்டிக்கு வந்து டியூட்டிக்கு போகிறாங்கன்னா குன்னூர்லேருந்து கோத்தகிரிலேருந்து கூடலூர்லேருந்து வருவாங்க. அவங்க திரும்பி போக முடியாதுன்ற பட்சத்தில் அவங்க ஊட்டியில ஏதோ ஒரு இடத்துல அன்னைக்கு ஸ்டே பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அதுக்கான வசதிகள்லாம் இருக்குங்களா? ஓரளவுக்கான வசதிகள் இருக்கு. அது இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கு. ஆமா, மற்றபடி இப்போ வர்றவங்க எல்லாம் அந்த ஹோம் கார்ட்ஸே வந்து 2 வீலர்ல கொண்டு வர்றாங்க, அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளோ இல்லை, பட் இருந்தாலும் அதுல கொஞ்சம் கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி அதெல்லாம் நம்ம வந்து வசதி வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கு ஒரு நான் இப்போ குன்னூர்ல கூட ஒரு ஹோம் கார்டுக்கு ஒரு தனியாக ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இருக்கு. அதை வந்து கொஞ்சம் ரெனோவேட் பண்ணுறதுக்கு நான் வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் த நீல்கிரிஸில் வந்து நான் இந்த வருஷம் நான் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். ஐ எம் வெரி ப்ரௌட் டு சே தட். அதனால் அந்த ஒரு
அந்த ரோட்டரி கிளப் ஆஃப் நீல்கிரிஸை வந்து நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து நம்ம இந்த வருஷம் ஒரு சம் அமௌண்ட்டை வந்து ஒரு 2-3 லட்ச ரூபா வந்து அந்த ஆஃபீஸ்க்கு ரெனோவேட் பண்ணுறதுக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி நாங்கள் அதை பண்ணிடுவோம்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுடைய தன்னார்வம் வந்து நிச்சயமாக இந்த யூனிஃபார்ம் மேலே இருக்கக்கூடிய உங்களுடைய மோகத்தை காட்டுது. ஏன்னா அது வந்து ஒரு சமூகத்திற்கு இப்படியும் நம்ம சேவை செய்யலாம் அப்படிங்கிறான ஒரு வாய்ப்பு நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. இப்போ நீலகிரி மாவட்டத்தில் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, கல்லூரி முடிச்சுட்டு அப்படியே வெளியே வர்றாங்க, என்ன பண்றதுன்னே தெரியாம சும்மா இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க அடுத்த வேலைக்கு போறது வரைக்காவது கொஞ்சம் சர்வீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அது பற்றின ஒரு விழிப்புணர்வு நம்ம மக்களுக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கோத்தகிரியில ஒரு NPS பாலிங் காலேஜ் இருக்கு, KPS இருக்கு, குன்னூர்ல நம்மளோட ப்ராவிடன்ஸ் காலேஜ் இருக்கு, CSI இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஊட்டியில வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு, எமரால்ட் ரைட்ஸ் இருக்குங்க, கூடலூர்ல பாரதிய யூனிவர்சிட்டியோட காலேஜஸ் இருக்கு. இப்போ ஒரு 10 காலேஜஸ் இருக்குன்னா இந்த 10 காலேஜில் இருக்கிற அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு வெளியே போன ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள வந்து இப்போ அப்ரோச் பண்ணலான் இருக்கோம். நாங்கள் அவங்கக்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு இருக்கோம். அந்த அவேர்னஸில் வந்து என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து அதிலிருந்து ஒரு சர்டன் பீப்புளை வந்து எடுத்துட்டோம்னா அது பெட்டராக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்னும் டிசிப்ளின்டாக நம்ம வந்து கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு தாட்டு இருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு கல்லூரியில் பணியாற்றுறதுனால இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள்கிட்ட இந்த மாதிரியான ஆர்வம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுதா? இப்போ நான் ரோட்டரி கிளப்ல இருக்கிறதுனால சொல்கிறேன், எங்களோட கிளப்ல இந்தியாவோட டாப் லெவல் மிலிட்ரி ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க, லெப்டினன்ட் ஜெனரல்ஸ் இருக்காங்க, அவங்க 2-3 பேர் இருக்காங்க. நீங்க விண்வெளி வீரர், நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மா, அவர் வந்து எங்களோட கிளப்போட ஆனரரி மெம்பர். ஸோ இந்த மாதிரி பீப்புள் இருக்கிறதுனால அவங்கள வந்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு பேசினாங்கன்னா அவங்களுக்கு இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் மேல ஒரு ஆர்வம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா இதை தான் நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா அது என்னன்னே தெரியாம யாரோ 4 பேர் போயிட்டு இருக்காங்க, நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இளைஞர்கள்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அந்த ஆர்வத்தை உங்களை மாதிரி இருக்கிறவங்க அந்த பிள்ளைகிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதை செய்வீங்கன்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து வழிகாட்டுறதுக்கு ஆட்கள் வேணும் இல்லையா? இப்போ நீங்க சொன்ன மாதிரி ராகேஷ் சர்மா வந்து இந்த சர்வீஸினுடைய முக்கியத்துவம் என்ன, இதனுடைய இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லும்போது நிறைய பிள்ளைகள் வந்து இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அதனால நிச்சயமா இது நீலகிரி மாவட்டத்தில் நீங்க சிறப்பா கொண்டு போகணும்னு நாங்க விரும்புறோம். சரி, நிச்சயமா. இப்போ லாஸ்ட் போன வாரம் கூட பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஸ்டாஃப் காலேஜ்ல வந்து MRCயோட ஒரு ஆடிட்டோரியம்ல கோயம்புத்தூர்ல இருந்து வந்து ஒரு விங் கமாண்டர் வந்து பேசினாரு. ஒரு 6 ஸ்கூல்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஹோம்கார்ட் சைடில் பற்றினது இல்லாமல் அவங்களோட ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் டோட்டலாக ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்னு பற்றின ஒரு விழிப்புணர்வை வந்து நாங்கள் கொண்டு வந்தோம், ரோட்டரி மூலியமாக பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ வட இந்தியாவில எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இராணுவத்துக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இராணுவ வீரர்களை வட இந்தியா பகுதியில் என்ன தமிழ்நாட்டில எல்லாம் கொஞ்சம் குறைவாகவே இருக்குது. அப்படிங்கிறப்போ சாதாரணமாகவே என்ன அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு தாய்நாட்டு பற்று அப்படிங்கிறது இந்த குழந்தைகிட்ட குறைஞ்சு போய்க்கோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட நமக்கெல்லாம் வரும்போது இந்த மாதிரி ஊர்காவல் படைங்கிற ஒரு இதில் தொடங்குனாங்கன்னா அவங்க எதிர்காலத்தில் இந்த காவல்துறை பணி, இராணுவ பணிக்கெல்லாம் போறதுக்கான ஒரு வழியாகவும் இருக்குமா? இது கண்டிப்பா இருக்குங்க. நீங்க வந்து ஒரு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்றவங்க ஒரு ஊர்காவல் படையில் சேர்ந்தாங்கன்னா அவங்க ஒரு 1 or 2 இயர்ஸ்லயே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வர்ற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் அவங்க அப்பியர் ஆக முடியும். அப்படி இதுல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டதுனால அங்க போனா ஈஸியா பாஸ் பண்றதுக்கான வழிகள் நிறைய இருக்கு. ஆமாங்க, அவங்களுக்கு அதுக்காக ஒரு தன்னம்பிக்கையும் இல்லையா? அப்போ ஒரு 45 days ட்ரைனிங் அட்டன் பண்றாங்க. அப்போ அதுல ஒரு பேசிக்கான திங்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் அவன் வந்து அங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லை ஒரு ஆர்மி, நேவிக்கு போகணும்னா கூட போய் அந்த இன்டர்வியூ வந்து இவங்க ஈஸியா கேட்சப் பண்ண முடியும். எக்ஸாம் அத்தனை பேர் எழுதுறாங்க, ஆனா யாரும் செலக்ட் ஆகுறது இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா நீங்க சொன்ன மாதிரி
அடிப்படையான ஆர்வம் அதுல இல்ல. அப்போ இந்த மாதிரி சர்வீஸ்க்கு வரும்போது அந்த ஆர்வம் தானா வந்துரும். வரும்போது அவங்களால அது கொண்டு போக முடியுங்கிற தன்னம்பிக்கை அவங்களுக்கு வரும். அதுக்கான ஒரு வழியாக இந்த ஊர்காவல் படையை நம்ம எடுத்துக்கலாம். அப்படிங்கிறப்போ நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இந்த எண்ணிக்கையை கூட்டணும் அப்படிங்கிறதுல ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு. எண்ணிக்கை கூட்டணும் அப்படிங்கிறப்போ இப்போ நம்ம ஊர்களில் நடக்கக்கூடிய விழாக்கள் அல்லது இந்த ஊர்களில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேரிடர்களாக இருந்தாலும் அங்கிருந்து ஒரு தொடர்பு அலுவலராக அந்த ஊர்ல ஒரு ஊர்காவல் படையை சேர்ந்த ஒரு நபர் ஒருத்தரோ 2 பேரோ இருந்தாங்கன்னா அது மாவட்ட காவல்துறைக்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு ஊருக்கு இருந்துட்டாங்க, ஊர்காவல் படை, அதுக்கு ஃபர்ஸ்டே சொன்னாங்க, ஒருத்தர் ஒரு ஊர்ல இருந்துட்டாங்கனாலே செழிப்பா இருக்கும் அந்த ஊர். ஏன்னா அந்த ரிலேஷன்ஸ் பிட்வீன் த பப்ளிக் அண்ட் த போலீஸ் அப்படின்றதுக்கு இமீடியட்டா இவங்க இருப்பாங்க. அவங்க வந்து எந்த ஒரு நெகட்டிவ் திங்ஸும் அந்த ஊர்ல நடக்காத மாதிரி அவங்க பார்த்து. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய போதை கலாச்சாரம், இந்த விலங்கு மோதல், பேரிடர்கள் நிறைய தொடர்ந்து நடக்கிறப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கூட அங்கங்க கூட்டம் கூடும் போது, ஏன்னா இந்த போதை பழக்கம் அதிகமாகும் போது இன்னைக்கு பல இடங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல காவல்துறை உடனடியாக வந்து சேர்றதுக்கு முன்னாடி அந்த ஊர்காவல் படையை சேர்ந்தவர்கள் அந்த ஊர்லயே இருந்தாங்கன்னா அவங்க வந்து அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிற ஒரு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரும். ஆமா, ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும் போது அதான் சொல்லுவாங்க, போலீஸுக்கு சொல்லாமா அப்படின்னு. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஊர் திருவிழாவில் போலீஸ் கொண்டாந்து நிறுத்தணுமா அப்படிங்கிற ஒரு கல்ச்சரலான ஒரு இது எல்லாருக்கும் இருக்கும். இப்ப அந்த ஊர்க்காரரே இருந்துட்டாங்கன்னா அவர் போலீஸாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஊர்காவல் படையில் இருந்துட்டாலே அது தாராளமா பண்ணிட முடியும். ஒண்ணு. ரெண்டாவது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஊர்ல ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள், நான் நடுவட்டியில இருக்கேன், எங்க ஊர்ல இருந்து ஒருத்தரோ 2 பேரோ ஒரு ஊர்காவல் படையில் இருந்தாங்கன்னா ஏதோ ஒரு டிசாஸ்டர் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்பாட்டுக்கு அந்த ஒருத்தர் மட்டும் போக மாட்டாங்க. அவரு வந்து அவரோட கைடன்ஸ்ல மத்தவங்க வந்து ஜாயின் பண்ணிக்க போவாங்க. அப்போ அவரு வந்து ஏன்னா அவர் ட்ரைன்டு பர்சனா இருப்பாங்க, ஒரு 45 நாள் ட்ரைனிங் எடுத்ததுனால அவருக்கு he'll be knowing something better. ஆமா. அப்போ அந்த ட்ரைனிங் அங்க வந்து ரெஸ்கியூ, இப்போ ஒரு தீ விபத்தே நடக்குதுங்க, இவங்களுக்கு வந்து ஃபயருக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஃபயர் எப்படி வந்து இது பண்ணணுன்ற ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு. இந்த ட்ரைனிங் எடுத்ததுனால அந்த ஸ்பாட்ல வந்து இவர் இருந்தா இவர் எப்படி அதை அப்ரோச், அந்த தீ எப்படி அப்ரோச் ஃபர்ஸ்ட் எய்ட் இதுக்கு அவர் போறலாம். ஆமா இல்லையா, அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அவர் ஃபயர் சர்வீஸ் சொல்லி வர வைக்கலாம். அதுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அது இவரால பண்ண முடியாதப்போ நிச்சயமா இதுக்கான அந்த விழிப்புணர்வு குறைவாக இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் சேரலையோ அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நான் இன்னைக்கு இங்க வந்து நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி நிச்சயமா பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் இளைஞர்களுக்கு எல்லாம் ஒரு தூண்டுகோலாக இருக்கும். ஏன்னா ஊர்காவல் படை அப்படிங்கறத பத்தி ஏதோ பேரு தான், ஹோம் கார்டு, அது இங்கிலீஷ்ல இப்படி சொல்லிட்டு போறாங்களே தவிர அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய தேவை என்ன இருக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல அதனுடைய தேவை என்ன இருக்கு அப்படிங்கறத நிச்சயமா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க நான் நினைக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து அவங்களுக்கு இப்போ மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்களுக்கு வந்து அந்த கேன்டீன் கார்டுன்றதை கொடுக்குறாங்க. அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து வேலை செய்யறவங்களுக்கு அந்த போலீஸ் கேன்டீன் கார்டு இருக்கு. இப்போ அதே கேன்டீன் கார்டை ஊர்காவல் படையில வேலை செய்யறவங்களுக்கு தர்றாங்க. அவங்க they also can use the canteen. ஆமா, அந்த கேன்டீனை அவங்க பயன்படுத்துவாங்க. இது ஒரு மேஜரான விஷயங்க. இப்போ நீங்க வெளியில வாங்குற ஒரு இதுக்கும் கேன்டீன்ல வாங்குற திங்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு. நிச்சயமா ரொம்ப அந்த காஸ்ட் வைஸ்ல வந்து வித்தியாசம் இருக்கு. அப்போ நீங்க வந்து போலீஸ்ல நீங்களும் ஒரு போலீஸ் மேனா தான் இருப்பீங்க. ஆனா என்ன இதுல வந்து சேலரின்றது வந்து ஆனரரிமா தர்றாங்க. அது தவிர மத்த எல்லாமே உங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு என்ன ரெஸ்பெக்டோ அதே ரெஸ்பெக்டிங் கொடுக்கும், எல்லாம் இருக்கும். இல்ல அது நாங்க பாக்குறோம். அது போலீஸ் நிப்பாங்க, ஹோம் கார்டும் நின்னாங்கன்னா 2 பேருக்கும் ரெஸ்பெக்ட் எல்லாம் ஜனங்க வந்து கொடுக்குறாங்க. ஆனா அத வந்து எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கிறது. அப்ப அவங்களெல்லாம் வரவழைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து மாவட்ட காவல்துறை ஏற்படுத்தணும். இதுக்கு நீங்க சொன்ன மாதிரி கல்லூரிகளுக்கு போகலாம், கல்லூரிகளுக்கு போய் பள்ளிக்கூடங்கள்லயே நம்ம ஆரம்பிக்கலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து +2 ரேஞ்ச்ல வந்து இதை வந்து அடுத்த லெவல்ல கொண்டு போறதுக்கு நம்ம பாக்குறோம். கண்டிப்பா. அப்போ அதுல இருந்து அவன் வெளியே வர்றப்போ ஒரு 17-18 வெளியே வர்றான், அவனுக்கு இதுல ஒரு மோகம் வரும் சேர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதிரி இருக்கு. அப்படிங்கறத அவனுக்கு கொண்டு போய் சேர்த்தாலே அவன் யோசிப்பான், கண்டிப்பா நமக்கு இப்படி ஒரு இது வாய்ப்பு கிடைச்சா நம்ம போலாமே அப்படிங்கிறப்போ அதுக்கான ஒரு இதை வந்து நம்ம வளர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். நிச்சயமா மாவட்ட காவல்துறை இதுக்கான ஒரு முயற்சி எடுக்கும்னு நாங்க நம்புறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா சார், இப்போ
மிலிட்ரியில பாத்தீங்கன்னா இப்ப அந்த அக்னிவீர்னு ஒரு எடுத்தாங்க இல்லையா? அது ஏற்கனவே காவல்துறை இந்த ஊர்காவல் படைங்கிறது அதுக்கு கம்பேர் பண்ணலாம். ஆமாங்க. எப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸா தான் இந்த அக்னிவீர் வந்து. ஆமா, இப்பதான். அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி மேன் வந்து ஒரு 15 வருஷம் 20 வருஷம் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றது. இப்போ வந்து 4 வருஷம் 5 வருஷம் அவரோட சர்வீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் யூ கேன் ஜாயின் சம் அதர் ஜாப். அந்த மாதிரி இப்போ என்னை பொறுத்தவரை சொன்னீங்கன்னா நீங்க ஊர்காவல் படையில சேர்ந்து 5 வருஷம் நீங்க சர்வீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வெளியே பண்ணாலும் தப்பு இல்லை. ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் வந்துடும். நீங்க இப்ப அக்னிவீரோட கான்செப்டே அதுதானுங்களே. இப்போ ஒரு டிசிப்ளின்டு லைஃப். இப்போ நீங்க நிறைய ஒரு சில ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தருமே வந்து அவங்களோட லைஃப் டைம்ல 2 இயர்ஸ் அவங்க வந்து ஒரு டிஃபென்ஸ் சர்வீஸ்ல வேலை செஞ்சுட்டு சட்டமே இருக்கு. அப்படின்றப்ப நம்ம வந்து நம்மளோட இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ் வந்து டைரக்டா வந்து ஒரு ஹோம் கார்ட்ல சேர்ந்து ஒரு 5 இயர்ஸ் நான் சர்வீஸ் பண்றேன். அதுக்கப்புறம் ஐ கேன் லுக் ஆஃப்டர் மை ஜாப், என்னோட வேலையை பார்த்துக்கிறேன். ஆனா வந்து அந்த ஒரு 5 வருஷம் அவங்க வந்து இந்த ஹோம் கார்ட் சர்வீஸ்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த டிசிப்ளினை வந்து கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படி பார்க்கும்போது இப்ப நம்ம அரசாங்கம் வந்து எல்லாருமே இந்த மாதிரி ஹோம் கார்டுல ஒரு 2 வருஷம் 3 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. இல்ல அது மாதிரி பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த இளைஞர்களை வந்து வழி நடத்துவதற்கான ஒரு எளிய வழியா எடுத்துக்கலாம். கண்டிப்பா அவங்களுக்கு எவ்வளவுதான் நீங்க மாரல் சைஸ் சொல்லி கொடுத்தா கூட இந்த மாதிரி சர்வீஸ்க்கு வரும்போது அவங்க ஒரு சுய ஒழுக்கத்திற்குள்ள ஒரு சுய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து வெளியில போனாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து மற்ற நாடுகள்ல வந்து டிஃபென்ஸுக்கு போங்க அப்படிங்கிற சொல்றதை விட இப்படி ஊர்காவல் படையில சேர்ந்து ஒரு 2 வருஷம் நீங்க சர்வீஸ் பண்ணுங்க அப்படின்னால ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள நல்ல ஒரு கட்டமைப்புள்ள ஒரு சமுதாயம் உருவாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக இதை வந்து கண்டிப்பா பார்த்துட்டு இருக்க நேயர்கள் இது யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம அதான் பெரிய பிரச்சனை இன்னைக்கு இல்லையா? இந்த இளைஞர்களை வந்து எப்படி ஒழுக்கத்தோட கொண்டு போகணுங்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்களை எப்படி சமூகத்தோடு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை. அப்படியே தனியா இருந்து அப்படியே போயிடுறாங்க. ஒரு காலத்துல வந்து இப்போ இந்த டீம் பில்டிங்ன்றதே கிடையாது. இந்த டீம் இப்போ நம்ம ஒரு காலத்துல நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள யாரும் இருக்க மாட்டாங்க. குழந்தைங்க வந்து வீட்டுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள போய் விளையாடவே மாட்டாங்க, வெளியில போய் விளையாடுறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு ரூம்ல தனித்தனியா மொபைல் வச்சுட்டு விளையாடுறாங்க. ஸோ அந்த டீம் பில்டிங்கோட அந்த கேரக்டர் பில்ட் வந்து பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ஊர்காவல் படையெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து ஒரு டீம் பில்டிங் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாத்தையும் இதுல கொண்டு வந்துடலாம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப இந்த ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உள்ள பிள்ளைகள்லாம் வந்து அவங்களையும் ஸ்போர்ட்ஸ் இருக்குங்க. இப்போ ஊர்காவல் படையில இருந்து ஹோம் கார்ட்ஸ்ல இருந்தே வந்து த்ரூஅவுட் தமிழ்நாடுல வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்டேட்டுக்கு வந்து போறாங்க. அங்க போய் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், உங்களோட காம்படிட் பண்ணி வின் பண்ணலாம். அந்த மாதிரியும் இப்ப அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் ஜாஸ்தியா கண்டிப்பா இருக்கும். அப்ப அந்த மாதிரி விளையாட்டு வீரர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் நிச்சயமாக இந்த ஊர்காவல் படையில சேர்ந்தாங்கன்னா அவர்களுக்கான எதிர்காலத்துல வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. ஆமாங்க. இப்ப காவல்துறை அப்படிங்கிறப்போ ஒரு மாதிரி பாக்குறாங்க, ராணுவம்னா அது ஒரு மாதிரி பாக்குறாங்க. இந்த ரெண்டுக்கும் போறதுக்கான ஒரு வழி எளிமையா இருக்கு. நம்ம ஊர்லயே இருக்க. ஆமா, நம்ம ஊர்லயே நம்ம இருந்துகிட்டே நம்ம பண்ணலாம். அதுக்கான சர்வீஸ் அதுக்கான பயிற்சி நமக்கு கிடைக்கணுங்கிறப்போ நிச்சயமா இத வந்து நம்ம இப்போ நம்ம ரொம்ப காலங்கள் இப்போ இதை பத்தின பேச்சு வந்து நம்ம மாவட்டத்துல இருந்ததாகவே தெரியல. இன்னைக்கு இவ்வளவு இந்த ஊர்காவல் படையை பற்றின இவ்வளவு விவரங்கள்லாம் வந்து எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னே தெரியல. நீங்க சொன்ன மாதிரி யாரோ உங்களை மாதிரி ஆர்வம் உள்ளவர்கள் தான் அவங்களா போய் விசாரிச்சு நான் இதுல சேர்றேன், எனக்கு ஆர்வம் இருக்குன்னு சேர்ந்தவங்க தான் சேர்ந்திருக்காங்க. தவிர இப்போ கூட எஸ்பி மேடம் வந்து என்னோட இந்த டெப்டி ஏரியா கமாண்டர் போஸ்ட்க்கு வந்து இன்டர்வியூ கால் ஃபார் பண்ணாங்க. அக்டோபர் மாதத்தில் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சுங்க. இப்போ நான் இன்டர்வியூ அப்பியர் ஆனேன். எஸ்பி மேடம் ஏடிஎஸ்பிஸ் எல்லாம் வந்து இருந்தாங்க. அவங்க செலக்ட் பண்ணி தான் நான் என்னை வந்து இதில் இந்த போஸ்டிங் கொடுத்தாங்க. இப்போ இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு அதிமுக்கியமான விஷயம் நான் ஃபஸ்ட்டே சொன்னது தாங்க, சர்வீஸ் மைண்ட் இருக்கணும், நம்மகிட்ட டிசிப்ளின் இருக்கணும். இந்த ரெண்டு இருந்துக்கிட்டீங்கனால தாராளமாக இங்கே வந்துடலாம். கண்டிப்பாக இது வந்து இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயமா தான் இருந்தது. அப்படிங்கிறப்போ நாக்குப்பட்ட தொலைக்காட்சி மூலமாக
இதை கொண்டு வரதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா யாருக்குமே தெரியாது உண்மையில. இப்ப நானே ஒரு ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவன் தான், எனக்கே இவ்வளவு விஷயங்கள் தெரியாது. ஹோம் கார்டு போறாங்க, எங்க டீச்சர்ஸை கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. டீச்சர்ஸ் இருந்தா கூட அவங்க லீவு நாள போறாங்க, ஏதோ ஒரு இதுக்காக அவங்க உதவி போறாங்க அப்படிங்கறது தான் தெரிஞ்சுக்கிட்டே தவிர இவ்வளவு விஷயங்கள் அது இருக்குன்னு எங்களுக்கே தெரியல. நிச்சயமா நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. இந்த ஊர்காவல் படையினுடைய முக்கியத்துவம் என்ன, அதுக்கு சேர்வதற்கான வழிமுறைகள் என்ன, அதில் சேர்ந்தவங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத மிக தெளிவாக நேயர்கள் புரிஞ்சுப்பாங்க. இதுல கூட சொல்லுங்க, லேடிஸ் கூட நிறைய வந்து இப்போ சேரலாங்க. இப்போ நம்மளோட இது பார்த்தீங்கன்னா லேடிஸ் கொஞ்சம் கம்மியா இருக்காங்க. இப்போ ஒரு 30 பேர் 40 பேர் தான் இப்போதைக்கு இப்போ இருக்காங்க. ஒரு 70 பேர் ஸ்ட்ரென்த்ல வந்து ரொம்ப கம்மியாகி 40 பேரும் அவ்வளோதான் இருக்காங்க. தாராளமாக லேடிஸும் சேரலாம். 8 மணி நேரம் டியூட்டி, அவங்களுக்கும் அந்த ஒரு சேஃப்டி. இப்போ நீங்கள் வந்து தனியாக ஒரு லேடி போகிறதுக்கும் ஒரு யூனிஃபார்ம் போட்டு அந்த லேடி போகிறதுக்கும் அவங்களுக்கு வந்து சேஃப்டி ஜாஸ்தி தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு நம்ம லேடிஸ் வந்து ஒரு தனியாக ஒரு லேட் ஹவர்ஸில் ஒரு 8 மணிக்கு வீட்டுக்கு வரணும், கொஞ்சம் தூரம் நடக்கணும், தனியாக போகணும்னா கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனால் அதே ஒரு லேடி ஒரு யூனிஃபார்ம்ல போகும்போது அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அது வந்து நீங்க சொல்றத பார்த்தா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு குடியிருப்புலையும் ஒரு ஆண் ஊர்காவல் படை, ஒரு பெண் ஊர்காவல் படையினர் இருந்தா மிகப்பெரிய சமூகத்துல மாற்றத்தை கொண்டு வரும். கண்டிப்பா நல்லா கொண்டு போகும். நிச்சயமாக. இவ்வளவு நேரமும் எங்களுடைய நேயர்களுக்காக ஊர்காவல் படையினுடைய சிறப்புகளை எல்லாம் சொன்ன பேராசிரியர் ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கு நாக்குப்பட்ட தொலைக்காட்சி சார்பாகவும் பார்த்து கொண்டிருந்த நேயர்கள் சார்பாகவும் எங்கள் நெஞ்சான நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நன்றி. இப்போ ரெக்ரூட்மெண்ட் நடந்துட்டு இருக்குங்க. இன்னும் ஒரு இந்த மாதம் இப்போ ஆகஸ்ட் வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் கூட பண்ணியிருக்காங்க. அந்த ஆகஸ்ட் எண்டுக்குள்ள யாருக்கெல்லாம் இதை பற்றின விருப்பம் இருக்கோ நீங்கள் தாராளமாக வந்து இங்கே சேரலாம். உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் எப்படி கொடுக்குறீங்கன்னா, உங்களோட நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு அப்ளிகேஷன் கொடுங்க, ஒரு மனு கொடுங்க. அதில் உங்களோட பேசிக் பயோடேட்டா இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அவங்களே சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன மாதிரியான திங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன மாதிரியான எப்படி ஃபில் பண்ணணுன்ட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணால் போதும். அது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் உங்ககிட்ட என்ன இருக்கணும், நீங்கள் எந்த ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லையுமே ஈடுபட்டு இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். பேசிக் டிசிப்ளின் இருக்கணும் அண்ட் 10th அப்பியர் ஆகிருக்கணும். ஃபர்தர் ஹையர் குவாலிஃபிகேஷன் இருந்தால் பெட்டர், இல்லைனாலும் அது பிரச்சனை கிடையாதுங்க. ஸோ இந்த விஷயங்கள் இருந்தவங்க யாருக்கெல்லாம் யூனிஃபார்ம் சர்வீஸ் மேலே ஒரு மோகம், ஒரு ப்ரைடு, ஒரு உணர்வு இருக்கோ அவங்க தாராளமாக வந்து சேரலாம். வணக்கம். வணக்கம்.